அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்பேன். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, த ஃப்ரேஸ் எக்காலஜி இஸ் த பெர்மனன்ட் எக்கானமி வாஸ் மேட் பாப்புலர் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சூழலியல் என்பது நிரந்தர பொருளாதாரம் என்ற சொற்றொடரை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேர்ம், இந்த ஒரு ஸ்லோகனை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்லால் பகுகுணா அப்படிங்கிற இவர் தான். ஸோ ஹிந்து பேப்பர்ல இவர் எக்காலஜி பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். இதுல எடுத்தோடனே இதுதான் கொடுத்திருப்பாங்க. எக்காலஜி இஸ் த பெர்மனன்ட் எக்கானமின்னு சொன்னது யார்? சிப்கோ மூவ்மெண்டோட சுந்தர்லால் பகுகுணா. சரிங்களா? அடுத்தது, வாட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி டஸ் த EOS 09 சேட்டலைட் யூஸ் ஃபார் இமேஜரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. EOS 09 செயற்கைக்கோள் படங்களுக்கு என்ன மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட EOS 09 அப்படிங்கிறத ரைசாட் 1B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைசாட் RISAT ரைசாட் 1B அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் நம்ம நம்மளோட அடுத்த லான்ச் இதுதான். சரிங்களா? PSLV C61ல நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இது என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துது அப்படின்னா, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த போகுது. சரியா? அடுத்தது, அண்டர் த புதுமை பெண் திட்டம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The scheme increased the gross enrollment ratio for women in higher education by 34% அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் உயர்கல்வியில் பெண்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை 34% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ரெண்டுமே பிளானிங் கமிஷனோட ஸ்டேட்மெண்ட் தான். சேலம் தான் அதிக பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. சோ இந்த திட்டத்தினால அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் விமன் அப்படிங்கிறது 34% உயர்ந்திருக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எந்த நாடுகள் கிட்ட இருந்து உருவாக்கப்பட்டுச்சு, வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ S-400 அப்படிங்கிறத நம்ம சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்றோம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஆகாஷ் அப்படிங்கிறது நம்மளோட DRDO உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்தியா. ஸ்பைடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். பிராக் அப்படிங்கிறதும் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த S-400 அப்படிங்கிறது 400 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆகாஷ் அப்படிங்கிறது இந்தியா DRDO உருவாக்குனது 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிச்சிடும். சரிங்களா? ஸ்பைடர் அப்படிங்கிறது 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிச்சிடும். சரிங்களா? இதே பராக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். அது 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை அழிச்சிடும். ஓகேவா? அந்த மிசைல்ஸை அட்டாக் பண்ணி அழிச்சிடும். லாஸ்டா, த மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் கிவன் டு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுவிற்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி 12 லட்சமா இருந்துச்சு. இப்ப அதை உயர்த்தி 20 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. சரிங்களா? ஸோ 20 லேக் அப்படிங்கிறதா சரியான விடை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.